திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சோஷியல் மீடியா முழுக்க நம்ம ராம் சரணோட பாடி கார்டு கெவின் குண்டா பற்றி தான் பேச்சு போயிட்டு இருக்கு. பார்க்கவே ரொம்ப பயங்கரமா ஆஜானுபாகுவா இருக்காரு. இவரோட பின்னணி என்ன? இவர் எப்படி சார் ராம் சரண் வரைக்கும் வந்தாரு? அதாவது கெவின் குண்டா தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வைரல் கிரஷ். பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கெவின் பாய்னு பின்னாடியே அலையிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம். ராம் சரணே ஒரு பாப்புலரான நடிகர் ஆந்திராவில். ராம் சரணோடைய பாடி கார்டு இந்த கெவின் குண்டாங்கிறவர். இவர் ஒரு ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர். காம்பியா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வந்தவர். இவர் எப்படின்னா இட்டாலி நாட்டில் இப்போ வசிக்கிறார். இவர் MMA ஃபைட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா? MMA ஃபைட்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது பயங்கரமாக, அதாவது பாக்ஸிங்கு, குத்து சண்டை எல்லாமே சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்டிங் பொட்டன்ஷியல் உள்ளவங்க தான் MMA ஃபைட்டர் ஆக முடியும். அதாவது நெட்டுக்குள்ள இப்போ உள்ள வந்துட்டாங்கன்னா அது வெற்றியோ தோல்வியோ, அது அந்த தோல்வியை எதிராளி ஒத்துக்கிட்டாதான் அந்த நெட்டை விட்டே வெளியில வருவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். ஒரு குத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முகத்துல விட்டாங்கன்னா முகத்துல இருக்கிற எலும்பெல்லாம் அப்படியே டப்ப டேமேஜ் ஆயிரும். நெஞ்சில் அடிச்சாங்கன்னா நெஞ்சு எலும்பெல்லாம் உடஞ்சிரும். அந்த மாதிரி அவ்வளோ பவர் இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்காண்டி தான் அவங்க தயார்படுத்துவாங்க, பயங்கரமா அவங்க தயார்படுத்துவாங்க. அதை தயார்படுத்துறது அவங்களுக்கு தேவை. அது அப்படி பயங்கரமான அவங்களுடைய ஃபுட்டு, அவங்களுடைய எப்படி சொல்றது, எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கும். டே டு டே அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாடியை ஃபிசிக்கை ரொம்ப பிரமாதமா வச்சுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா MMA ஃபைட்டரா இருந்தவர் அவர் பார்த்தீங்கன்னா ராம் சரணுடைய பாடி கார்டா இப்போ ஆந்திராவில் ராம் சரண் கூடவே சுத்திட்டு இருக்கார். ராம் சரண் எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா கூடவே போயிட்டு இருப்பாரு. இவர் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெஃப்டியா, ஒரு மாதிரி மஸ்குலர் பாடியா, ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி இருப்பார்னு நினைக்கிறேன். 7 அடி. ஆனா நம்ம பேசும்போது பல பேர் என்ன நினைப்பாங்க, கெவின் குண்டாங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டா இருப்பாரோ அப்படின்னு நினைப்பாங்க. கிடையாது. ரொம்ப பிசிக்கை பக்காவா மெயின்டைன் பண்ணுவார். ரொம்ப ஹேண்ட்ஸமா அவருடைய ட்ரெஸ், காஸ்டியூமு, கூலிங் கிளாஸ், அவருடைய கையில ஒரு பேக் ஒன்று வச்சுட்டு அப்படியே அவர் நடந்து வர ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். வேற மாதிரி ஒரு லுக்ல இருப்பாரு. அவர் இப்ப சமீபத்துல ரொம்ப வைரல் ஆயிட்டார். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப பெட்டின்னு ஒரு படம் வந்துச்சு. இப்ப சென்ற வாரம் வந்தது. அந்த படம் தமிழ்நாட்டில் கூட வந்திருக்கு. அந்த படம் ப்ரொமோஷன் பெங்களூர்ல நடந்தது. பெங்களூர்ல அந்த படம் ப்ரொமோஷன் நடக்கும்போது ராம் சரண் உட்காந்துருக்காரு. இவரோட வேலை என்ன அப்படின்னா, ராம் சரணை யாருமே நெருங்கக்கூடாது. இப்போ நீங்கள் 10 பாடி கார்டு வச்சிங்கனாலும் அந்த 10 பாடி கார்டு என்ன பண்ணுவாங்களோ அதை இந்த ஒருத்தர் பண்ணுவார். 10 பேரை ஒரே நேரத்தில் அடிக்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த கெவின் குண்டா. அவர் பார்த்தீங்கன்னா ராம் சரண் பக்கத்திலே இருப்பார். 360 டிகிரின்னு சொல்லுவாங்க. அதாவது சுற்றிக்கிட்டே இருக்கும். பின்னாடியிலேருந்து முன்னாடி எங்கே யார் இருந்தாலும் எங்கேயாவது பக்கத்தில் வராங்களா, இவர் அட்டாக் பண்ணுறதுக்கோ இல்லை இவர் நெருங்கிறதுக்கோ இருக்காங்களா அப்படின்னு பார்த்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்கள தடுத்துருவார். ஸோ அப்படி அந்த பெங்களூரில் நடந்த அந்த ப்ரொமோஷன் அது ஜான்வி கபூர்லாம் அந்த படத்தில் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஃப்ரண்ட் ரோல எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஒரு ரசிகர் பார்த்தீங்கன்னா எங்க இருந்து வந்தாருன்னே தெரியல. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா பிரபலங்களை பார்க்கறதுக்கு 1000 பாடி கார்டு வச்சு நீங்க தடுத்தீங்கன்னா கூட எங்கேயாவது ஒரு மூலையிலிருந்து வெறித்தனமான ரசிகர்கள் அந்த கூட்டத்துக்குள்ள பூந்துடுறாங்க. இது நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு சூர்யா ஹைதராபாத் போயிருந்தாரு. அங்க பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடியிலிருந்து ஒரு சின்ன பையன், மேபி ஒரு 20-22 வயசு பையன், காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பையன் அப்படி பின்னாடியிலிருந்து ஓடி சூர்யாவுடைய காலை கட்டி பிடிக்கிறார். வீடியோஸ்லாம் சோசியல் மீடியால இருக்கு. சூர்யாவே பார்த்தீங்கன்னா திகைச்சு போயிட்டாரு. டக்குன்னு அப்படியே சோக் ஆயிட்டார். அப்படி என்ன நடக்குது அப்படின்னே தெரியாம பார்த்தாரு. அப்புறம் பார்த்தா ஒரு ரசிகர் உடனே எழுப்பி ஒரு செல்ஃபி எடுத்து அதுக்கப்புறம் தான் அவர் அனுப்பிச்சு விட்டாரு. ஸோ இது அந்த காலைப்பட்டி கட்டி பிடிச்சாரு. ஓகே, அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்றது? யாருன்னு யாருக்கு தெரியும்? அவங்க ரசிகர்கள் தானா இல்ல பார்த்தீங்கன்னா வேற யாராவது விஷமிகளா அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு நடிகர்கள்லாம் பாடி கார்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு காரணமா இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட நடிகர்கள் போக முடியும், சுதந்திரமா எங்கேயுமே பயணிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிருக்கு. சமீபத்தில் நீங்க அஜித் குமார் கூட பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. நான் பெருசா ரசிகர்களை சந்திக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தடவை இந்த கூட்ட நெரிசல்ல ஒரு ரசிகர் எனக்கு கை கொடுக்குறேங்கிற பேர்ல நெகத்தை வச்சு என்னுடைய கையெல்லாம் கீறிட்டாரு. ஒரு பிளேடை வச்சு கீறி விட்டு போயிட்டாரு. நடக்குது.
அது அஜித்குமார்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து உண்மை இல்லாத செய்தியை சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு கிடையாது. அப்படி ஒரு பதிவு அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கூட நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ இந்த கெவின் குண்டா அவர் ஒரு ரசிகர் வந்து பயங்கரமா வேகமா ஓடி வர்றார் ராம் சரணை பார்த்து. பக்கத்துல நிக்கிறாரு. அப்படியே நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியால இருக்கு. ஒத்த கையில் அப்படியே அசால்ட்டா அவர் தூக்குறாரு. தூக்கி தோல்ல போட்டு நடந்து போறாரு. பக்கத்துல இருக்கிற ஜான்வி கபூர்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்னடா ஒத்த கையில ஒருத்தனை தூக்கி போட்டு அசால்ட்டா நடந்து போறாரு, யாரா இந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் தான் யார் இந்த கெவின் குண்டா அப்படின்னு வந்து எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ராம் சரணுடைய பாடி கார்டுக்கு எதுக்கு இவ்வளவு வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படின்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வந்து இது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பயங்கர வைரலா இருக்காரு. பெண்கள் வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா வெறித்தனமா இவர் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ராம் சரனை விட இவரை பார்க்கறதுக்கு கூட்டம் வந்து பெரிய கூட்டம் வருது. பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள் இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இவருடைய ஃபிசிக்கு, அவருடைய ஒரு பில்டடு மஸ்குலர் பாடி, அவருடைய ஸ்டைலு, அவர் ஹேண்ட்ஸமான அந்த காஸ்டியூமு, நடந்து வர லுக்கு, அவர் வேற மாதிரி இருக்காருமா, பார்க்கறதுக்கே ரொம்ப வேற டிஃப்ரெண்டாக இருக்காரு. அவர் லைக் பண்ணுறாங்க எல்லாருமே. இன்னும் சொல்லப்போனால் வைரல் கிரஷ் ஆந்திரால இன்னைக்கு வந்து கெவின் குண்டா தான். சார் இத்தாலியில் இருக்கிறாருன்னு சொல்றீங்க, MMA ஃபைட்டர்னு சொல்றீங்க. இப்படி ஒருத்தரை எல்லா நெட்வொர்க்கையும் பிடிச்சி ராம் சரண் தன்னோட பாடி கார்டா வச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? எனி பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் ஆர் எனி அதர் ரீசன்ஸ்? மேபி சம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் கூட இருக்கலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ராம் சரண் வந்து பாத்தீங்கன்னா சிரஞ்சீவியோட பையன். சிரஞ்சீவி வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு நம்பர் 1 ஸ்டாரு. அவங்க குடும்பமே பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சினிமா குடும்பம். அல்லு அர்ஜுன்லாம் இருக்காரு இல்லையா, அவரெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க குடும்பத்தினுடைய உறவினர் தான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பவன் கல்யாண் இருக்கார் இல்லையா, அவர் வந்து துணை முதலமைச்சராக இருக்காரு, அரசியல்ல இருக்காரு. அப்படின்னும் போது ஏதாவது வந்து அரசியல் அச்சுறுத்தல்கள் இவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படின்னு இருந்ததா அப்படிங்கிற தகவல்கள் வெளியில இல்லைனாலும் அவங்களுக்கு ஏதாவது மறைமுகமான தகவல்கள் வந்திருக்க கூடும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்புங்கிறது இன்னைக்கு நடிகர்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக போச்சு. ஏன்னா வந்து இன்னைக்கு எங்கேயுமே போக முடியல. ஒரு க்ரௌட்ல அவங்க கலந்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இப்போ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனு, இல்லை ஒரு ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த க்ரௌட்ல அவங்க வந்து தான் ஆகணும். ஆனால் வரும்போது ரசிகர்கள் வந்து சும்மா இருக்கிறது கிடையாது. எப்படியாவது வந்து நடிகனை வந்து தொட்டுறணும், கட்டி பிடிச்சிடணும், கையாவது கொடுத்துடணும், ஒரு வார்த்தை பேசிடணும், ஒரு செல்ஃபி எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் எப்படின்னா எப்படி சொல்லுது, செலிபிரிட்டி சிண்ட்ரம்னு சொல்லுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மனநிலையில ரசிகன் இருக்கு. அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் செலிபிரிட்டிஸ்க்கு பாதுகாப்பு வேணும் இல்லையா, அந்த செலிபிரிட்டிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ நிறைய இடங்கள்ல பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்க. 10 பேர்லாம் கூட இருக்காங்க, 15 பேர் கூட இருக்காங்க. ஏன் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அவர் பிரச்சாரத்துக்குலாம் போகும்போது, அரசியல் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு, இதுக்கு முன்னாடி எத்தனை பவுன்சர்ஸ் கூட வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தாலும் எப்படியாவது வந்து ரசிகர்களை வந்து விஜய் அவர்களை நெருங்கணும்னு ட்ரை பண்ணதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நடிகர்களை வந்து எப்படியாவது அப்ரோச் பண்ணிடணும், நெருங்கிடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி 10 பவுன்சர்ஸ் இருந்தா என்ன ஒரு வேலையை பண்ணுவாரோ அது இவர் ஒருத்தர் பண்ணுவார் அப்படின்னு இவரை பத்தி தெரிஞ்சு, இவர் வந்து ஒரு MMA ஃபைட்டர், இவர் வந்து ரொம்ப பாப்புலரான ஆளு. நிறைய வீடியோஸ் வந்து இவருடைய வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியால இருக்கு. நிறைய ஷார்ட்ஸ் இருக்கு. இவர் எக்ஸசைஸ் பண்றது, இவர் ஃபைட்டிங் பண்றது, பாக்ஸிங் பண்றது எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து இவர் ஒரு பிரபலமான ஆளா இருக்காரு. இவரை வந்து நம்ம வந்து ஒரு பாடி கார்டா வச்சுக்கிட்டோம்னா இவர் வந்து நிச்சயமா நமக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்பி தான் இவர் வந்து கூப்பிட்டு வந்திருக்கிறார். காரணம் இதுதான். அதாவது வந்து தனக்கு பாதுகாப்பு வேணும், தன்னுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும், அதுக்கு சரியான ஒரு நபரா இவர் இருப்பார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்திருக்கார். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த எப்படி கெவின் குண்டாக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் வந்து 4 லட்சம். ஒரு நாளைக்கு 4 லட்சம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவருடைய செலவு, இவருடைய தங்குமிடம், அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபா வந்து இவருக்காண்டி வந்து ராம் சரண் செலவழிக்கிறார். ஸோ 1.5 கோடி ரூபா ஒரு கூட இருக்கிற ஒரு பாடி கார்டுக்கு செலவு பண்ணணுமா அப்படின்னா அவர் வந்து விருப்பப்படுறாரு. நமக்கு ரொம்ப பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கும்னு நினைக்கிறாரோ என்னமோ தெரியல. அதனால டாப் மோஸ்ட் ஒரு பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறார். நீங்க ஒண்ணுமே இல்லை, இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா கூடவே ஒருத்தர் வரார், ஒரு பாடி கார்டு வராரு பார்த்துருக்கீங்களா. அந்த அவர் வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பார்ன்ற நம்பிக்கையில தான் அவர் வந்து கூடவே வச்சுக்கார். நிறைய பவுன்சர்ஸ்லாம் இருந்தா கூட ஒருத்தர் வந்து கூடவே வந்துட்டு இருக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பாதுகாவலர் வேணும்னு நினைச்சு தான் இவர் வந்து கூப்பிட்டுருக்காரு. அதுக்கு இவர் எஃபிஷியன்டான ஆளா, ரொம்ப வந்து எப்படி சொல்றது, கேப்பபிளான ஆளா அப்படின்னா அதுக்கு முழுக்க சரியான ஆளுன்னு தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 லட்சம் சம்பளம்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் சார் இப்போ எல்லாருமே பாடி கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ராம் சரணோட கெவின் குண்டால இருந்து
சல்மான் கானோட ஷெரா, இப்படி டாப் ஸ்டார்ஸ் எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு பாடி கார்டு வச்சிருக்காங்க. ஆனா இந்த பாடி கார்டுங்கிறது பிசிக்கல் ப்ரொடெக்ஷனை தாண்டி ஸ்டேட்டஸ் சிம்பிளா மாறிட்டு இருக்கு. இது ஒரு கல்ச்சர் மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வரிசையில டாப் 5ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது கெவின் குண்டா தான். அப்ப இனி போட்டி போட்டு நம்மளோட பாடி கார்டு தான் ஹையஸ்ட் பெய்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்ச்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? நிச்சயமா அப்படி ஒரு கல்ச்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப கெவின் குண்டாங்கிறது ஒரு உதாரணம் தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹையஸ்ட் பெய்டா இருக்காரு. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா ஒரு பாடி கார்டுக்கே செலவழிக்கிறார். அதாவது ஒருத்தருக்கு 1.5 கோடி ரூபா செலவழிக்கிறார் அப்படின்னும் போது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்டேட்டஸ் சிம்பிளா மாறிடுச்சு. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ராம் சரணுடைய பாடி கார்டு இன்னைக்கு வந்து பரபரப்பா பேசப்படுறாரு அப்படின்னும் போது நிறைய பேர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷாருக் கான்ல இருந்து சல்மான் கான்ல இருந்து பல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதெல்லாம் தமிழ் சினிமாலையும் பெரிய பெரிய நட்சத்திரங்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல கேப்பபிளான ஒரு ஆள் வேணும், நம்ம கூட ஒருத்தர் வந்தா அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அடுத்தடுத்து வேற வேற பிரபலங்களை இந்த மாதிரி MMA ஃபைட்டர்ஸோ இல்லை வந்து குத்து சண்டை போட ஒரு வீரரோ இல்லை யாரோ ஒரு பாக்ஸரோ யாரையோ வந்து தேர்ந்தெடுத்து கூட வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அண்ட் சார், அவரோட சேலரி நீங்க சொன்னீங்க ஒரு நாளைக்கு 4 லட்சம். அது ரொம்பவே ஒரு மித்து மாதிரி இருக்கு சார். ஒரு பாக்ஸருக்கு இல்லை ஒரு பவுன்சருக்கு இவ்வளோ செலவு பண்ற ஒரு மனநிலை வருமா எல்லாருக்கும்? இல்லைம்மா, அவர் வந்து கோடிகளில் சம்பாதிக்கிறாரு. நம்ம சிரஞ்சீவியோட சன் அவர். ஆல்ரெடி அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்டாராக வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. பணத்துக்கெல்லாம் அவங்களுக்கு பஞ்சமே கிடையாது. கரெக்டு தான் சார். பட் இருந்தாலும் இவ்வளோ கோடி கணக்கில் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7 crores வருது அவரோட சம்பளமே. இவ்வளோ பே பண்ணுறதுனா அதுக்குள்ள இன்கம் அப்படின்னு அதில் ஒரு பிரச்சனை வரும்ல சார்? இன்கம் டேக்ஸ் பிரச்சனை எல்லாம், இன்கம் டேக்ஸ் பிரச்சனையெல்லாம் அவங்க கேர் பண்ணவே மாட்டாங்கம்மா. அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் நடிகர்கள், பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒயிட்டில் தான் வாங்குறாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து சினிமாவில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்னு இருந்துச்சு. பாதி பணம் வந்து ஒயிட்டில் வாங்குவாங்க, பாதி பணம் பிளாக்ல வாங்குவாங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் சினிமாவில் இருந்தது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு பெரிய பெரிய நடிகர்கள் அவங்க வாங்கக்கூடிய சம்பளங்களை நீங்கள் பாருங்க, 250 கோடி 300 கோடி அப்படிங்கிற மாதிரி சம்பளங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னும் போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒயிட்டில் தான் வாங்குறாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் கட்டுறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. 7 கோடி ரூபா அப்படிங்கிறது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அமௌண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம். அதாவது நீங்களும் நானும் பார்க்கும்போது ஒரு பாடி கார்டு, ஒரு பவுன்சருக்கு வந்து ஒரு நாளைக்கு 4 லட்சமா, ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சமா, வருஷத்துக்கு 7-8 கோடியா அப்படின்னு நினைக்கிறோம். சரிதான், நியாயமான கேள்விதான். ஒரு சாமானியனா நீங்க வந்து அதை பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பா தான் இருக்கும். ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை செலவழிக்கிறதுக்கு அவங்க வந்து விரும்புறாங்க. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நிச்சயமா பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா இந்த அளவுக்கு செலவழிக்கணுமா அப்படின்னா நம்மளுடைய கருத்து என்னன்னா இந்த அளவுக்கு தேவையில்லையே. 10 பவுன்சர் வச்சிருந்தா நிச்சயமா அவங்க சூழ்ந்து இருந்து உங்களை காப்பாற்ற தான் போறாங்க, உங்களை பாதுகாக்கத்தான் போறாங்க. ஆபத்து அப்படின்னா நீங்க 100 பேர் உங்க கூட வச்சிருந்தீங்கனாலும் அதை மீறி அந்த ஆபத்து வரத்தான் செய்யும். பாதுகாப்புங்கிறது முக்கியம். அதுக்காண்டி ஆபத்து வந்துருங்கிறதுனால பாதுகாப்பு இல்லாம இருந்துடணும் நம்ம சொல்ல வரல. பாதுகாப்புக்கு இவ்வளவு செலவழிக்கணுமா அப்படின்ற உங்களுடைய கேள்வி வந்து மிக மிக நியாயமான கேள்விதான். ஆனா அவங்க வந்து அது நம்ம செலவழிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை வந்து ஒரு சோசியல் ஸ்டேட்டஸாக கூட அது நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராம் சரனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம பேசுகிறோம்ல, ராம் சரனை அவர் வந்து கெவின் குண்டா வந்து 4 லட்சம் பாதுகாப்பு ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறதுனால தானே இன்னைக்கு நம்ம பேசுகிறோம். இல்லைன்னா நம்ம அவரை பற்றி பேச மாட்டோம்ல. சாதாரணமான 10ல் ஒரு பாடி கார்டாக இருக்கிறவங்களை பற்றி நம்ம பேசுவோமா? ஸோ அதுவே ஒரு பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதுவே நம்மளுடைய மார்க்கெட்டை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சோஷியல் ஸ்டேட்டஸை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்னு அந்த பிரபலங்கள் நினைக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்க கிட்ட பணம் இருக்கு, செலவழிப்போன்னு நினைக்கிறாங்க, செலவழிக்கிறாங்க. நீங்க வந்து இது வந்து தேவையான்னு கேட்குறீங்க. ஒரு ஃபாரின் டிராவல் பண்ணா 6 கோடி 7 கோடி வந்து செலவழிச்சுட்டு வராங்க ஃபேமிலியோட போய் இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவங்களுக்கு சாதாரணமான அமௌண்ட்டுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இவ்வளவு நேரம் உங்களுடைய தகவல்களுக்கும் கருத்துக்களும் ரொம்ப நன்றி சார். நன்றி.